ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அமைச்சர் கீர்த்தனா ஆரம்பத்துல இருந்தே சர்ச்சைகளை தொடர்ந்து சிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர். இப்போ பாருங்க, சும்மா இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் பார்க்க போய் அங்கேயும் தாங்க கேமராமேனோட கூட்டு போய் ரீல்ஸ் எடுத்து அங்கேயும் மாட்டிட்டு இப்போ கெட்ட பேர் வாங்கி முடிக்கிறாங்க. உங்களுக்கு தொடர்ந்து ரீல்ஸ் தான் போடணும், கேமராமேனால தான் நிற்கணும்னா மினிஸ்டர் போஸ்டை ரிசைன் பண்ணிட்டு உங்க சிஎம் முன்னாடி இருந்தா இருப்பாங்க, அந்த மாதிரி நடிக்க போயிருங்க. நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. உங்க சிஎம்ஏ நடிப்பை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ரீல்ஸ் போடாம நடிக்காம கேமரால இல்லாம சும்மா இருந்து அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன இந்த ரீல்ஸ் போகம் பிடிச்சாரு? ரீல்ஸ் போகம் பிடிச்சாருன்னா படத்தை விட்டு நீங்க இதை விட்டுட்டு சினிமாவில் நடிக்க போங்க, இல்லை யூடியூப்ல வீடியோ போடுங்க. அதுக்கு மேல நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. அப்போ இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா திருத்தங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவங்க இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. அங்க போகும்போதே கூட ஒரு கேமராமேனையும் எப்படி கூட்டே போறது. உண்மையா சொல்லணும்னா கீர்த்தனா மேடம் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருக்கு இருக்கிற எந்த தகுதியும் குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அவங்களோட நினைப்பு அப்படி இருக்கலாம். இதற்கு முன்னாடி இந்த போஸ்ட்ல இருந்தவங்க எல்லாம் பார்க்கும்போது உங்களை அந்த போஸ்ட்ல வச்சு மதிக்கவே தோணலாம். அதான் நிதர்சனமான உண்மை. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. நீங்க நிறைய பேர் இன்ஸ்பெக்ஷன் போனதே தப்புன்னு சொல்றாங்க. நான் அந்த இன்ஸ்பெக்ஷன் போனா நான் ஒத்துக்குவேன். ஏன்னா திருத்தங்கள் உங்க தொகுதிக்குள்ளதான் வருது. உங்க தொகுதிக்குள்ள எம்எல்ஏங்கிற முறையில் நீங்க இன்ஸ்பெக்ஷன் பார்க்கலாம். மற்றபடி நீங்க வேற இடத்துல போய் பார்க்க கூடாது. ஏன்னா அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், உங்க டிபார்ட்மெண்ட் கிடையாது. பட் உங்க தொகுதியோட எம்எல்ஏங்கிற முறையில நீங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பாக்குறீங்க, நல்லது, பாராட்டுறதுக்குரிய விஷயம். அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பார்த்து எல்லா இன்ஸ்பெக்ஷனையும் பார்த்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் குறைய இருக்கு, என்னென்ன மாதிரி இருக்கு, என்னென்ன தேவைகள் படுது, அதெல்லாம் சொல்லி இந்த ஸ்கூலுக்கு என்ன வேணும், என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், அரசாங்கம் தரப்புல என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கறதுலாம் தப்புன்னே சொல்ல. அது ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட. இன்ஸ்பெக்ட் பண்றீங்க, சந்தோஷம். ஆனா எனக்கு என்னன்னா எப்போதுமே இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நான் பாக்குறது என்னன்னா எல்லாரும் இன்ஸ்பெக்ஷன் போறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா யாருமே அப்படியே பார்த்து அது இருக்கா இது இருக்கா பார்த்து ஓவரா சீன் போடுறீங்க. ஆனா யாருமே உட்காந்து குழந்தைங்களோட சத்துணவு சாப்பிட மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த மினிஸ்டரும் குழந்தைகளோட உட்காந்து குழந்தைங்க சாப்பிடுறது சத்துணவு சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது இல்லை. அப்ப அங்க அதெல்லாம் கிடையாது. குழந்தைகள் இன்னும் சாப்பிட்டோம், எனக்கு ரீல்ஸ் வேணும், எனக்கு பேர் வேணும், அதுதான். அப்படித்தானே சாப்பாடு போடுறாங்களே, அங்க உட்காந்து திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் மாதிரி போறான்னு சொல்றீங்க. பட் நீ கேமராவோட போகும்போது தெரியுது அங்க வந்து சர்ப்ரைஸ் கிடையாது, ஒண்ணு கிடையாது, நீங்க சொல்லி வச்சுட்டு தான் போறீங்க அப்படின்னு. அப்போ அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு நீங்க அங்க போகும்போது சத்துணவு உங்களோட உட்காந்து சாப்பிடலாமா பிள்ளைங்களோட? சரி, உங்க ரேஞ்சுக்கு சத்துணவு கீழே இருக்கலாம், ஆனால் நீங்க சாப்பிடாம போயிருந்துருக்கலாம், அது வேற விஷயம். அப்போ நீங்க உங்க எம்எல்ஏங்கிற முறையில் அங்க போனதை நான் தப்பு அப்படின்னு சொல்லல. எந்த காலேஜுக்குள்ளயும் எந்த ஸ்கூலுக்குள்ளயும் பெர்மிஷன் இல்லாம நீங்க கேமராவை கொண்டு போய் வீடியோ எடுக்கக்கூடாது. அதுவும் உங்க எஜுகேஷன் மினிஸ்டர் இப்போ சொல்லிட்டாரு, யாரும் கேமராவை கொண்டு போய் வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது, எந்த அரசு பள்ளியிலையும் தடை பண்ணிட்டோம் அப்படின்னு. நீ உங்க ஆட்கள் தொடர்ந்து ரீல்ஸ் போட்டு பாடுபடுத்தலாம் அவர் சொல்லிட்டாரு. அப்ப அதை நீங்களே வயலேட் பண்றீங்க. அவ்வளவுதான். உங்க சட்டம் சொல்ற வார்த்தையை மதிக்கிறதுங்கிறது தாவைகள் அவ்வளவுதாங்கிறது நீங்களே காமிக்கிறீங்க. அப்போ உள்ள போறீங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்க, அலுவலர்கள்லாம் பாக்குறீங்க, உங்களோட உரிமை. சிஓ கூட கூட்டு போறீங்க, எல்லாம் உங்களோட உரிமை. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அது யாராகவும் இருக்கலாம். ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரா இருக்கலாம், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா கூட இருக்கலாம். ஒரு கிளாஸ் நடக்கும் போது அந்த கிளாஸ்க்குள்ள போகணும்னா நான் உள்ள வரலாமா, நான் அந்த கிளாஸோட டீச்சர்கிட்ட கேட்டுட்டு போகணும். இதை நீங்க காமிக்கணும். ரீல்ஸ் போடும்போது அதெல்லாம் காமிக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த ஆசிரியர் பணிக்கு ஒரு மாண்பு இருக்கு. உங்களை நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. ஏன் இந்த மாண்புல நம்ம ஊர்ல போச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த வார்டோட இன்சார்ஜ் வந்து அந்த வார்டோட ஹெட் நர்ஸ் தான். ஒரு டாக்டர் வந்து ஒரு மெஜிஸ்ட்ரேட் ஒருத்தர் வந்து எவிடன்ஸ் எடுக்குனாலும் நான் உள்ள வரலாமான்னு கேட்கணும். அந்த வார்டுக்கு இன்சார்ஜ் நர்ஸுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு உண்டு. அதெல்லாம் கூட ஒரு ஸ்டெப் மேல ஒரு ஆசிரியரோட மதிப்பு. கிளாஸ்க்குள்ள போறீங்க, போய் அந்த இடத்துல கிளாஸ்ல உட்காந்து நீங்க கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்க நீங்க ஓரமா கை கட்டிருந்து பார்க்கலாம். நீங்க பிஎட் வாங்கியிருக்கீங்களா, நீங்க எம்எட் படிச்சிருக்கீங்களா, இல்ல ஆசிரியரா இருந்திருக்கீங்களா? அந்த சிஓ அவங்கெல்லாம் வேற, அவங்கெல்லாம் ஆசிரியரா இருக்க தகுதி உடையவர்கள், அவங்க கிளாஸ் எல்லாம் பார்க்கலாம், கேட்கலாம். உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. அங்க போய் உட்காந்து பிள்ளைங்க நீங்க கேள்வி கேட்குறீங்க. சரி, கேள்விதான் கேட்குறீங்க, ஆங்கிலத்தை இது பண்ணுங்க, டீச்சர்ஸ் அட்வைஸ் கொடுக்குறீங்க. பேசிக் அறிவு புத்தி எதுவுமே இல்லாத ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை அது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு ஆசிரியரை சிஇஓவே திட்டம்னாலும் ப்ராப்பரான முறை என்ன தெரியுமா? ஹெட்மாஸ்டர் ரூம்ல தனியா கூட்டு போய் அந்த ஆசிரியர் திட்டணும். மாணவர்கள் முன்னாடி ஆசிரியர் நீ இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா சொல்லக்கூடாது. புரியுதா? அப்ப அந்த மாணவர்கள் மதிக்க மாட்டாங்க. அது சரி, உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கேயாச்சும் எலெக்ஷன் ஒழுங்கான்னு பாடுபட்டு வந்தா நம்மளும் உழைச்சி பாடுபட்டு முன்னால வந்து எம்எல்ஏ இருந்தா ஓகே, உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் ஒரே ஒரு முகத்தை காமிச்சிட்டு வந்தவங்க தானே, உங்களுக்கு என்ன தெரியும் கஷ்டத்தை பத்தி? அப்போ அங்க போய் இந்த ஆசை முன்னாடி இப்படி இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கணும், நீங்க அது பண்ணணும், பாருங்க அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. கடைசி பெஞ்சில் உள்ள பசங்கள்ட்ட என்ன தெரியும்? கடைசி பெஞ்சில் உள்ள முட்டாளா? நாங்கெல்லாம் கடைசி பெஞ்சில் உள்ளவங்க தான். கடைசி பெஞ்சில் தான் உட்காந்து படிச்சோம் எங்க வாழ்நாள் முழுசும்.
அதுக்காக நாங்கெல்லாம் நான் முட்டாளா? நீங்க புத்திசாலியா? நீங்க தான் புத்திசாலினா நான் முட்டாளாவே இருக்க நாங்க தயார். இங்கிலீஷ்ல உங்க இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு தெரியல, இங்கிலீஷ்னா அது இதுன்றீங்க. உங்க இங்கிலீஷ் எப்படி இருக்கு? உங்க இங்கிலீஷ் எப்படி இருக்குமா? உங்க வெர்பல்லாம் கேட்டாலே எங்களுக்கு பயமா இருக்கு. படிச்ச இங்கிலீஷ் மறந்து போயிரும் போல இருக்கு. ஐ திங்க் தான் வருது. நல்ல வேலை ஷேக்ஸ்பியர் செத்து போயிட்டாரு, மில்டன் செத்து போயிட்டாரு, பெர்னார்ட் ஷாலாம் செத்து போயிட்டாரு. கேட்டாலும் திருப்பி 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 தூக்குல தொங்குவாங்க. ஆங்கிலம் தெரியாம இருக்கிறதா என்னைக்குமே தவறு சொல்ல மாட்டோம். ஆங்கிலம் தெரிஞ்சுன்னு கேட்டாங்க நம்ம மொழியா? இங்கிலீஷ்காரனுக்கு தமிழ் தெரியுதா? தெரியலையே. நமக்கு ஆங்கிலம் தெரியணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் ஆங்கிலம் தெரியல அப்படிங்கிறத நீங்க ஒரு குறையா சொல்றீங்க பாருங்க. அங்க உங்க ஆங்கிலமே கேவலமா இருக்க. நீங்க பேசுற ஆங்கிலம் மாதிரியா இருக்கு. உங்களுக்கு ஆங்கிலத்தில் உங்களோட ப்ரெடிசஸா இருந்தார் பாத்தீங்களா, டிஆர்பி ராஜா. அவர் டாவோஸ் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல பேசினார். அவர் பேச்ச கேளுங்க. நீங்க 2 நிமிஷம் டிஆர்பி ராஜாவோட ஆங்கிலத்துல பேச முடியுமா? உங்களால முடியாது. சரி, தமிழ்லயாச்சும் டிஆர்பி ராஜாவோட பேசணுமா? அதுவும் உங்களால முடியாது. உங்களுக்கு ஆங்கிலமும் சரியா வராது, தமிழும் சரியா வராது. நீங்க அந்த ஆசிரியைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னால குறை சொல்றீங்களா? நீங்க எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். பள்ளி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பேசிக் விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எஜுகேஷன் மினிஸ்டராங்க யாரா வருங்க, வெளியில இருந்தா மத்தவங்க பார்க்க வேண்டும். அதிகார வர்க்கம்ங்கிற இருக்கு பாருங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். டீச்சிங் வேலையை பார்க்கறது உங்களுக்கு வேலை இல்லை. அதுக்கு மேல கவர்மெண்ட் என்ன பண்ணுதோமா, எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பாடப்புக் எழுத மாட்டாருங்க. பாடப்புக் எழுதுறதுக்கு படித்த சீனியர் ஆசிரியர்கள் வச்சு ஒரு கமிட்டி தான் பாடப்புக் எழுதிய. எஜுகேஷன் மினிஸ்டர் எழுதிட்டு போயிடலாமா? இப்ப என்ன அர்த்தம்? எனக்கு இதுல அனுபவம் கிடையாது, அதுல அனுபவம் உள்ளவங்க தான் அதை செய்யணும்னு பண்றாங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கா? எப்படி அந்த டீச்சருக்கு போய் நீங்க பாடம் எடுக்கிறீங்க? அது தவறு. இந்த பேசிக் விஷயம் உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? ரீல்ஸ் பைத்தியம் புடிச்சு அலையிறீங்க. எங்க போனாலும் ஒரு கேமரா தூக்கிக்கிட்டே போறது. உங்க இங்கிலீஷ் நாங்க பார்த்தோமே, பயமா இருக்கு. உண்மையாவே பயமா இருக்கு. நீங்க இங்கிலீஷ்ல அதாவது சின்ன கவுண்ட் படத்துல சொல்லுவான கவுண்டமணி, அம்மனி நீ ரூம்ல உள்ள போய் சீரியமணி என்னும் பண்ணி பையன் பயந்துட்டான் பாருன்னு. நீங்க ரூம்ல உள்ள போய் இங்கிலீஷ் பேசுங்க மணி, எங்கேயும் போய் இங்கிலீஷ் பேசுங்க, வெளியில இங்கிலீஷ் பேசாதீங்க. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அப்படிதான் உங்க இங்கிலீஷ் இருக்கு. இந்த இங்கிலீஷை வச்சுட்டு நீங்க அந்த பிள்ளைகிட்ட கேட்டு உங்க பாண்டித்தியத்தை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 7th 8th படிக்கிற பிள்ளைகிட்ட போய் காமிக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? எய்டட் ஸ்கூல்ல தான் படிச்சோம், நாங்களும் எய்டட் ஸ்கூல்ல தான் படிச்சோம். நீங்க சரியா படிக்கிறவங்க சரியா ஆங்கிலம் வரலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் கிடையாது. உங்க ஆங்கிலம் கேவலம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்க தைரியமா பேசுறீங்கன்னா நீங்க சார்ந்த கட்சி அப்படி. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம படிப்பை பத்தி ஒன்றும் பெருசா யோசிக்காத ஒரு கட்சி, சினிமா மட்டுமே முகத்தை நம்பி வந்த கட்சியில வந்தா நீங்க அப்படி அங்க போய் பேசிக்கிறீங்க, பப்ளிக்ல பேசாதீங்க. உங்களை கொண்டு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா வச்சிருக்காங்கன்னா அந்த ஆங்கிலம் தெரியாது மட்டும் இல்ல, அந்த கவர்மெண்டோட தரம் அதுலயே புரிஞ்சிடும். வெளியில போய் தயவுசெய்து நீங்க இப்பவும் சொல்றேன், ஒண்ணு கத்துக்கன்னு ஆங்கிலத்துல பேசாதீங்க. அதுக்குன்னு அபிஷியல்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்க பேசிக்குவாங்க. நீங்க சும்மா தமிழ்லயே பேசுங்க, புரிஞ்சுக்கிட்டா தமிழ்லயே பதில் சொல்லுங்க. உங்க ஆங்கிலம், ஐ எம் ரிப்பீட்டிங் மை செல்ஃப், யூ கேன் ஈவன் கால் இட் ரெப்பிட்டிஷன், இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கங்க. ஆங்கிலத்துல பேசுற நீங்க தவறுங்க. உங்கள் ஆங்கிலம் தவறாக இருக்கின்றது, சரியாக இல்லை, ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. அதனால உங்க ஆங்கிலத்தை நீங்க குறைச்சிக்கங்க. ஆசிரியர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய வேலை அது யாரோட வேலை? உங்க வேலை கிடையாது, அது சிஇஓவோட வேலை. ஏன் சிஇஓ டிஇஓன்னு ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களும் ஆசிரியர்கள். ஆசிரியர்களை பார்க்கறதுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லைன்ல அவங்க வச்சிருக்காங்க. ஆசிரியர் வேலை செய்யறாங்களா, ஒழுங்கா இருக்காங்களா அப்படின்னு அந்தந்த போஸ்ட்ல இருக்கவங்களை வச்சிருக்காங்க. நீங்க யாரு? நீங்க உங்களுக்கே ஆங்கிலம் வர மாட்டேங்குது, நீங்க அந்த ஆசிரியரோட ஆங்கிலத்தை பிள்ளைங்க முன்னால திருத்தாதீங்க. இனிமேல் ஒண்ணு பண்ணுங்க, இன்ஸ்பெக்ஷன் போறீங்கன்னா கிளாஸ் ரூம்குள்ள போகாம வெளியில போய் எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்துட்டு அதுல நீங்க செய்ய வேண்டியதே செய்யுங்க. அந்த ஆசிரியர் இப்ப நீங்க மாத்த போறீங்களா? கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அங்க போய் அட்வைஸ் கொடுக்க வேண்டிய வேலை உங்க வேலை கிடையாது. அதுக்குன்னு படிச்ச அதுல குவாலிஃபைடான நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அதை பண்ணுவாங்க. உங்க இதுல என்ன பிரச்சனைனா எல்லாரும் அவங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சு அங்க போய் எல்லாம் தெரிஞ்ச மேதாவி மாதிரி பேசுறது. அதாவது அரகோர ஞானம் வந்து தன்னோடு இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, அது எல்லா துறையிலையும் மூக்கு நுழைக்கும் போது எல்லா துறைகளும் அது பாதிக்கும். உங்களுக்கு அது தெரியல, பரவாயில்ல, தெரியாம இருக்க தப்பு கிடையாது. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இன்னொரு தெரியாத விஷயத்துல போய் நான் மூக்கு நுழைக்க கூடாது, நுழைச்சா அந்த விஷயத்த நான் கெடுப்பேன். இப்ப நீங்க அங்க போய் அதான் பண்ணிட்டு வந்தீங்க. ஆசிரியர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ஆசிரியர்களுக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. அவங்க கிளாஸுக்குள்ள போய் நீங்க இதை செய்யலாமா அதை செய்யலாம்னு சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. இன்னோட அதை நிப்பாட்டிக்கங்க. நீங்க குவாலிஃபைடு கிடையாது, அதுக்குன்னு குவாலிஃபைடு ஆட்கள் இருக்காங்க, அவங்களதான் அந்த வேலைக்கு வச்சிருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஆசிரியர் சஜஷன் கொடுக்கணும்னா ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு எங்கேயோ போயிட்டு கூப்பிட்டு நீங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நீங்க சஜஷன் கேட்கலாம். அவங்ககிட்ட நீங்க கொடுக்க கூடாது, நீங்க சஜஷன் கேட்கலாம். அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதும் பண்ணாலும் அங்க இருக்க சிஇஓ அவங்களோட வேலையும். நீங்க இதெல்லாம் இந்த பேசிக் கூட தெரியாத நீங்க தான் போய் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு என்ன உதாரணம் நீங்க செட் பண்றீங்க? பிள்ளைங்களுக்கு போல தெரியணும், ஓ வர்றவங்க எம்எல்ஏ, அப்ப எம்எல்ஏக்கு இதெல்லாம் ரைட்டு, நீ உங்களை பார்த்தா தெரியும் இதெல்லாம் எம்எல்ஏ செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களை பார்த்தா பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? என்ன செய்யக்கூடாதோ அதை நீங்க செய்றீங்க. அப்ப என்ன முன்னுதாரணமா சேர்ந்து வந்து அந்த சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் நீங்க இருக்கிறீங்க? தயவு செய்து பண்ணாதீங்க.
எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஸ்பெக்ஷன் கூட எம்எல்ஏக்கள் போகாம இருக்கிறத நீங்க தவறுங்க. உங்க மினிஸ்டர்ஸை கூப்பிட்டு வாங்க, உங்க அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து நீங்க இதை பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும், அவங்களோட தேவை, அதிகாரிகளோட தேவை என்ன, அந்த பள்ளியோட தேவை என்ன, ஹெட் மாஸ்டர் சந்திச்சு இந்த பள்ளியோட தேவைகள் என்னென்ன இருக்கு கொடுங்க, அதை நான் செஞ்சு தரேன். ஒரு ரவுண்ட் அடிங்க, எங்கெல்லாம் குறை இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இதை நம்ம இது பண்ணலாமா, கிரவுண்ட் வேணுமா, எங்க போட போறீங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. அதுக்கு மேல தயவு செய்து சொல்லி கொடுக்குற விஷயத்துல இறங்காதீங்க, இறங்கவே இறங்காதீங்க. நீங்க முதல்ல ஆங்கிலத்தை தெளிவா பேச படிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு நீங்க ஆங்கிலம் சொல்லி கொடுக்குவாங்க. உங்களுக்கே அது சரியில்லை, இனிமேல் அந்த முயற்சியில் இறங்காதீர்கள். தயவு செய்து ஒன்னே ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நல்லா இருக்கிற ஒரே விஷயம், இந்தியா முழுசுக்கும் சொல்ற ஒரு விஷயம் கல்வி. அந்த கல்வியில மூக்க நுழைச்சு அதையும் கெடுத்துறாதீங்க. மீண்டும் சந்திப்போம்.